வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரேஷன் துவரம்பருப்பை வச்சு நல்ல ஒரு சூப்பரான பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பக்கோடா பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பஜ்ஜி, வடை இது போல் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த பக்கோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பக்கோடா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. இது வந்து ரேஷன் துவரம்பருப்பில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குகிற துவரம்பருப்பில் கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3 வரமிளகாய், ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம அரிசி பருப்பை வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து பல்ஸில் விட்டு விட்டு லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கும் போது தான் நமக்கு நல்ல பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாக கிடைக்கும். அதனால தான் லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து மாவை நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பக்கோடா மாவு ரெடி ஆகிடுச்சு. இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கு அப்புறம் நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். இது போல் சின்ன சின்னதாக கிள்ளி விட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா கையால் இது இப்படி உதுத்து விட்ட மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக போட வரும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே கரண்டி போட்டு கிண்ட வேணாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும். திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சிங்கன்னா பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம பக்கோடா எல்லாம் நல்லா பொரித்து எடுத்துட்டேன். நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக சூப்பராக கிடச்சிருக்குங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இது துவரம்பருப்பில் தான் செஞ்சுருக்கோங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ரேஷன் துவரம்பருப்பு வச்சு பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.